அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு நம்மை அளவில்லாமல் நிரப்புவதாக. அல்லேலூயா. நேற்றுக்கு பொழுதுல என் வாழ்வில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். இன்றைக்கு அதில் அது ஒன்றுன்னு வச்சா இது பார்ட் 2. சரிங்களா? என் வாழ்வில் ஒரு நாள் அதாவது நாங்கள் புது வீடு வாங்கி நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். புது வீட்டுக்குள்ளே நாங்கள் குடி வர்றோம். அன்றைக்கு முதல்ல அன்றைக்கு நான் ஆண்டவரை அறிந்தும் ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற காலத்தில் நடந்த விஷயம் இது. அப்போ என்ன பண்ணேன், உள்ளே நுழையும் போது என்னுடைய மாமியார் வீடு, என்னோட கணவர் எல்லாருமே இந்துக்கள் தான். என்னோட அப்பா அம்மா அது என் தகப்பனார் பார்த்து முடித்தது தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு கிறிஸ்தவங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது அவங்கெல்லாம் நிறையா பணம் நகை எதிர்பார்க்கும்போது இவர் படித்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால, இவர் நல்ல வேலையில் இருந்ததுனால அது அப்பா பார்த்து நான் கடைசி பொண்ணுன்னு எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார். அப்போ எனக்கு அது தெரியல, அம்மா அப்பாவுக்கும் தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் இதை முன்குறித்ததுனால தான் என்னை இவரோடு இணைத்தார். இப்போ இந்த வெளிச்சம், நான் மங்கி இருக்கிற வரைக்கும் அவர் வெளிச்சமாக இல்லை, நானும் அவரும் இருட்டாக இருந்தோம். நான் என்றைக்கு வெளிச்சமாய் மாறினோ அன்றைக்கு என் கர்த்தர் என் கணவரையும் வெளிச்சமாக்கினார். ஆம், ரட்சிப்பு எங்கள் 2 பேரும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் என்ன அவங்க குடும்பத்துக்கு வெளிச்சமாக கொண்டு போயிருந்திருக்கிறார். அது தெரியாதபடி நானும் இருளாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது தெரிந்த போது உண்மையிலேயே என் கணவர் ரட்சிக்கப்பட்டார், அவங்க நாத்தனார் ரட்சிக்கப்படுறாங்க, இப்போ ஒரு தம்பி ரட்சிக்கப்பட போகிறாரு. இப்படி கர்த்தர் எங்களை கொண்டு அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு அப்போது நாங்கள் அந்த ரட்சிக்கப்படாத காலம். அப்போ நான் என்ன பண்ணுறோம், அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என் மாமனார் பிள்ளையார் படம் வச்சுருக்கிறார், ஃபோட்டோ. மாமனார் பிள்ளையார் படம் ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு. நான் இயேசுநாதர் ஃபோட்டோ கையில் வச்சுருக்கிறேன். 2 பேரும் ஒரே நேரம் உள்ளே நுழையிறோம். நான் இயேசு கிறிஸ்து போட்டாவை கையில் வச்சுக்கிட்டு, அவர் பிள்ளையார் போட்டாவை கையில் வச்சுக்கிட்டு அப்படி 2 பேர் உள்ளே நுழையிறோம். அதை குறித்து எனக்கு அப்போல்லாம் ஒரு கஷ்டமும் எனக்கு தெரியல. அப்போ உள்ளே நுழையிறோம், அந்த செல்ஃபில் அதை கொண்டு போய் வைக்கிறோம். இதில் இன்னொரு ஹைலைட்டு, என் மாமனார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன குத்து விளக்கு அவர் ஏற்றுறாரு. எண்ணெயெல்லாம் ஊற்றி அவர் ஏற்றுறாரு. ஏற்றிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, மெழுகுவர்த்தி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தியையும் அவர் பொருத்தினார். இயேசுநாதர் படமுன்னத்தில் மெழுகுவர்த்தியை பொருத்தினார். இவங்க இது பிள்ளையார் படத்துக்கு முன்னத்தில் குத்து விளக்கு ஏற்றி வச்சார். ஆனால் அப்போ என் மனம் நிறைந்திருந்தது. புது வீட்டுக்கு வந்துட்டோம், விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு, வெளிச்சோன்றது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. அப்போ நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்றைக்கு நான் வேதத்தை கையில் எடுத்து என் தேவாதி தேவனை நான் தெரிந்து கொண்டேனோ, அவர் உருவத்தில் இல்லை, அவர் கையினால் செய்யப்படுகிற ஒரு சிருஷ்டியினுடைய கையினால் கரத்தினால் செய்யப்படுகின்ற எந்த விதமான உருவத்திலையும் அவர் இருக்க முடியாது. அவர் உருவத்தை பார்த்தவன் செத்தான். தேவன் கர்த்தருடைய உருவத்தை யாராலையும், தெய்வத்துடைய உருவத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா மனிதர்கள் எல்லாம் பாவம் நிறைந்தவர்கள். தெய்வம் என்பது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான ஒன்றை ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த உருவத்தை வரையவோ செதுக்கவோ இல்லை ஒரு போட்டாலையோ கொண்டு வர முடியாது, ஒரு படத்தில் வரைய முடியாது என்பதை நான் இந்த வேதத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் இயேசுநாதர் போட்டாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இவ்வளவு நாள் நம்ம இதைத்தானே நம்ம தெய்வம்னு கும்பிட்டோம், ஏசப்பானவனே இந்த போட்டாவை தானே. நிற்க மாட்டேன், அது எந்த இடத்துல, ஏன்னா நம்ம வீட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் மாட்டி வச்சுருப்போம். அதனால் கும்பிடணும்னா வேகமாக நேரம் அந்த போட்டாவை நோக்கி பார்க்குறது. எதுவாக இருந்தாலும் முறையிடுறதா இருந்தா எதுவே சிலுவையை நோக்கி பார்க்காதபடி, சிலுவை சிந்தி இரத்தம் சிந்தி மரித்த தேவனை நான் பார்க்காதபடி ஒரு போட்டாவை பார்த்து, ஒரு உருவத்தை பார்த்து நான் இயேசு என்று நம்பி அதை என்ன பண்ணினேன்னா
அதோடு நான் அதை பார்த்து நான் ப்ரேயர் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் என்றைக்கு எனக்கு இந்த உணர்வை ஆவியானவர் உள்ளத்தில் வைத்தாரோ, அந்த வேதம் வாசிக்கும் போது என் மனக்கண்கள் திறக்கப்பட்டதோ, இதுவரையிலும் நான் ஒரு பூ போட்டதோ, நான் பூ போட்டு கொண்டிருந்ததோ, இல்லை தெய்வம் என்று நினைத்து செவத்தில் மாட்டி வச்சுட்டு நான் தொழுது கொண்டதோ, அதில் தெய்வம் குடியிருக்க முடியாது. தெய்வம் என்பது பரிசுத்தமானவர். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் பரம்பொருள். அவர் நித்தியானந்தர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவ ஒளி. அவர் வெளிச்சம். அவர் லைட்டு. பரம்பொருள். அவர் பரம்பொருள். எங்க இருப்பார்? அவர் சொல்றாரு, வானத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், பூமியில என் கால் இருக்கு, எனக்கு நீ என்ன உருவம் செய்வன்றார். எத்தனை உண்மை! அப்போ வானத்திலையும் பூமியிலையும் உட்கார்ந்துருக்கிற அந்த தெய்வம் ஒரு சின்ன சட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்க முடியுமா? ஒரு உருவத்துக்குள்ள எப்படி உட்காருவார்? மனிதர்களாக கற்பனை பண்ணி கொண்டு வரைந்த ஒரு ஓவியம், அந்த ஓவியத்தினுடைய உருவத்தை கொடுத்தது ஒரு மனிதன். ஒரு மனிதனை பார்த்து இயேசு இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. அது மெய்யாக இயேசு அல்ல. அது ஒரு உருவம். அதை என்றைக்கு ஒரு மனிதனுடைய உருவம், அதை என்றைக்கு நான் தெரிந்து கொண்டேனோ அன்றைக்கு தைரியமா, ஏன்னா உருவத்தை வணங்காத நீ நீ என்னை தவிர, ஆண்டவர் சொல்ற, என்னை தவிர வேறு ஒருவரையும் நீ உருவமாவோ சிலையாவோ நீ வச்சு வணங்காதன்னு சொல்றதை நான் என்றைக்கு கேட்டனோ, நான் கையினால் செய்யப்பட்ட ஒரு இதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். உங்க கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள கூட நான் வரமாட்டேன்றார். உங்க ஆலயத்துக்குள்ள நான் வரமாட்டேன். ஏன்னா நீ சின்னதா ஒரு சர்ச்சு கட்டுற, அதுக்குள்ள நான் வர முடியுமா? நான் வானத்துல உட்கார்ந்துருக்கேன், பூமியில என் கால் இருக்கு. நான் உன் சர்ச்சுக்குள்ள எப்படி உட்கார்வேன்றாரு. அப்போ சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் இந்த சின்ன உருவத்துல குட்டி இதயத்துக்குள்ள உட்கார்றேன்றார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள வரேன். எப்படிப்பா? எப்படி? ஏன்னா அவர் ஆவியுள்ள தேவனாய், தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள் வருவார். எப்படி மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தாரோ, நம் தேவன் வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். எந்த இதயம் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறதோ, எந்த இதயம் தேவனுக்காய் வாழ்கிறதோ, எந்த இதயம் ஒரு அப்பளுக்கு இல்லாத படிக்கு தூய இதயமாய் தெய்வத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்கிற, ஒரு தெய்வத்தை மாத்திரம் தேடுகிற ஒரு இதயமாய் இருக்கோ, அந்த இதயத்துக்குள்ள இயேசு உள்ளே வருகிறார். அவர் சொல்றாரு, நான் உள்ளே நானும் அவனும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவே உள்ள வந்துட்டா அவர் என்ன அவரோட சாயல் நம்ம முகத்துல வரும். அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நம்மளும் செய்வோம். அவர் சொல்லுவார், இன்னை செய்ய இன்னை செய்யாதன்னு. நமக்குள் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவராய் இருக்கிறார். உண்மையின் வழியில் நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம பாதை மாறி தவறான பாதைக்கு போகும்போது அது அல்ல, இதுதான் வழின்னு சொல்லி நம்மை குறுகலான பாதைக்குள் நடத்துகின்ற தெய்வமாய் இருக்கிறார். அதனால இதெல்லாம் நான் அறிந்து கொண்ட பிறகு என்ன பண்ணேன், அந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போனேன். நேராக நானே கொண்டுட்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டுட்டு போய் டொப்புன்னு போட்டு வந்துட்டேன். அதை குறித்தும் எனக்கு மனசுல கவலையே இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் தெய்வத்தை கொண்டு போய் குப்பையில போடல. ஏன்னா தெய்வம் எனக்குள்ள இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. அவர் நமக்குள்ளதான் வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர் நமக்குள்ளதானே வரணும். எப்படி இந்த ஒரு கட்டைக்குள்ள போய் ஒரு மனுஷன் செஞ்ச உருவத்தில் இருப்பாருன்னு சொல்லி அதை தைரியமாக எடுத்துக்கொண்டுட்டு போய் போட்டேன். அது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அன்றிலிருந்து இதுவரையிலும் ஆவியான தெய்வத்தை ஆவியானவராகவே நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு மலை மேலே, அதாவது மோசே மலையில் தேவன் தான் கூப்பிட்டாரு, நீ வா, நீ மலை மேலே ஏறி வா அப்படின்னார். இவர் போய் 6-7 நாட்கள் காத்திருக்கிறார். ஆனால் தெய்வம் வரல. நம்மளா இருந்தால் சோர்ந்து போய் திருப்பி கீழே வந்திருப்போம். பெரிய மலை, அதில் ஏறி போகணும், அதிகாலையில் புறப்பட்டு ஏறி போகணும். ஆனால் அவர் காத்திருக்கும்போது, என் முகத்தை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய மகிமையை தான் பார்க்கும்படியாய், அவருடைய மகிமையை ஒரு மேகமாய் பார்க்கும்படியாக தான்
அவர் உருவத்தை அவர் பார்க்கல, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாய் அவர் கடந்து போனார். அக்கினியா இருந்து அவருக்கு சொன்னார். தம் விரல்களாலே அந்த பலகையில் எழுதினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது மோசே ஒருவரை தவிர யாருக்கும் அவர் விரல பார்க்கல. மோசே பார்த்திருக்கலாம். ஒரு கல்லுல ஒரு மனிதனால எழுத முடியுமா? உளி வச்சு செதுக்க முடியும். ஒரு கல்லை எடுத்துட்டா அதை எழுதலாம், உளி வச்சு செதுக்கி எழுதலாம். ஆனால் வல்லமையின் தேவன் கல்லில் அவர் விரல்களால் எழுதினார் என்று. ஏன்னா அதுதான் அவர் வல்லமை. அவர் விரலை பார்க்கறது கூட நமக்கு தகுதி இல்லை. மோசேக்கு எழுதி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் எத்தனை பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி நான் சந்தோஷப்பட்டேன். இந்த தெய்வத்தை நான் தெய்வமாய் கொண்டு இருக்கிறபடியால் எனக்கு உள்ளத்துல ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பொங்கி பொங்கி வந்தது. பிரியமானவர்களே, ஒரு காலம் நான் கிறிஸ்டியன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்பட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் எந்திரிக்கிறேன், எப்படா எல்லாரும் இதாக இருக்காங்க, நான் மட்டும் எப்படி சொல்லுவேன்? என்றைக்கு ஆவியானவர் எனக்குள் வந்தாரோ அவர் என்னை வழி நடத்தினார். என்னை இந்த பாதையில் போன்னு சொல்லி எனக்கு அவர் பாதையை தெளிவாய் காட்டினார். பிரியமானவர்களே, அந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உபாகமம் 6வது அதிகாரம் மிக வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம ஏன் வீட்டில எல்லாம் அது என்ன சொல்றது, ஆண்டவருடைய சத்தியத்தை வச்சிருக்கோம். ஒரு சில கிறிஸ்டின் வீட்டில் போனேன்னா பாருங்களேன், எங்க பார்த்தாலும் வசனம் தான். வாசலை உள்ள நுழையும் போது வசனம், சுற்றி பார்த்தா செவத்துல வசனம், நிலமாரில வசனம், பீரோல வசனம். ஏன் என்பதை இந்த உபாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் தியானம் பண்ணும்போது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அந்த தியானத்தை மறக்காமல் பாருங்கள். உபாகமம் 6 தியானம் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு சாயந்தரம் வந்துடும். அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.